அமெரிக்கா உட்பட 17 நாடுகள் ஒன்றிணைந்து முன்வைத்திருக்கக்கூடிய புதிய ஒப்பந்தத்தினை ஹமாஸ் தரப்பினர் முழுமையாக ஏற்றுக்கொண்டு விட்டார்களா? இதற்கு பிறகு அடுத்த கட்ட நகர்வுகள் எவ்வாறு அமையப் போகின்றன? வாகன விபத்திலே சிக்கிய இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் இனப்படுகொலை பயங்கரவாத தேசிய பாதுகாப்பு அமைச்சர். காசாவினுடைய எதிர்காலம் தொடர்பாகவும் காசாவினுடைய யுத்த நிலைமை தொடர்பாகவும் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்க போகும் சவுதி அரேபியா. செங்கடல் பிரதேசத்திலிருந்து தப்பியோடிய அமெரிக்காவும் 3 கப்பல்களை பதம் பார்த்த யமன் ஹவுதி இராணுவத்தினரும். உச்சகட்டத்தை அடைந்த அமெரிக்க பல்கலைக்கழக மாணவர்களுடைய போராட்டங்கள். சீனாவுக்கு அழைக்கப்பட்ட ஹமாஸினுடைய பிரதிநிதிகள். ஐந்து மாதங்களுக்கு முன்பு செங்கடல் பிரதேசத்திலே வீராப்பாகவும் அதிரடியாகவும் களமிறங்கிய அமெரிக்காவினுடைய நிலைமையானது தற்போது கேள்விக்குறியாக மாறியுள்ளது. செங்கடல் பிரதேசத்திலே இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு நிறுவனங்களுக்கு சொந்தமான கப்பல்களை பாதுகாப்பதற்காகவும் யமன் ஹவுதி இராணுவத்துடைய தாக்குதல்களை முழுமையாக தடுத்து நிறுத்துவதற்காகவும் அதிரடியாக களமிறங்கிய அமெரிக்க போர்க்கப்பல்களுடைய நிலைமையானது தற்போது கேள்விக்குறியாக மாறியுள்ளது. நெதர்லாந்தினுடைய போர்க்கப்பல்களை தொடர்ந்து பிரான்சினுடைய போர்க்கப்பல்களை தொடர்ந்து ஜெர்மனியினுடைய போர்க்கப்பல்களை தொடர்ந்து தற்போது அமெரிக்காவினுடைய 2 போர்க்கப்பல்களும் செங்கடல் பிரதேசத்திலிருந்து முழுமையாக பின்வாங்கியுள்ளன. யமன் ஹவுதி இராணுவத்திற்கு எதிரான செங்கடல் கூட்டணிக்கு தலைமை தாங்கிய அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல்களில் 2 போர்க்கப்பல்கள் முழுமையாக செங்கடல் பிரதேசத்திலிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளன. யமன் ஹவுதி இராணுவத்துடைய தாக்குதல்களை சமாளிக்க முடியாததன் காரணத்தினாலும் செங்கடல் பிரதேசத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சரக்கு கப்பல்களை காப்பாற்ற முடியாததன் காரணத்தினாலும் தற்போது அமெரிக்காவினுடைய 2 போர்க்கப்பல்களும் முழுமையாக பின்வாங்கியுள்ளன. USS ஐசன்ஹோவர் என்கின்ற விமானம் தாங்கி போர்க்கப்பலும் USS கிரீலி என்கின்ற அமெரிக்க போர்க்கப்பலுமே செங்கடல் பிரதேசத்திலிருந்து பின்வாங்கப்பட்டுள்ளன. இந்த செய்தியினை அமெரிக்காவுடைய கடற்படையினரை உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார்கள். நினைத்த நேரத்திலெல்லாம் தாக்குதல்களை மேற்கொள்ளும் யமன் ஹவுதி இராணுவத்துடைய தாக்குதல்களினால் நாங்கள் மன அழுத்தத்திற்கு உள்ளாகி இருக்கின்றோம் எனவும் யமன் ஹவுதி இராணுவத்துடைய தாக்குதலினால் எங்களுடைய போர்க்கப்பல்கள் பகுதியளவில் சேதமடைந்திருந்தது எனவும் பிரான்சினுடைய கடற்படை தளபதி கடந்த வாரம் பிரான்சிய ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்தார். ஆனால் இவ்வாறான உண்மைகளை அமெரிக்க கடற்படை அதிகாரிகள் ஒருபொழுதும் வெளிப்படையாக தெரிவிக்கப் போவதில்லை. யமன் ஹவுதி இராணுவத்தினுடைய தாக்குதல்களினால் எவ்வளவு அடி வாங்கினாலும் எங்களுக்கு எந்தவிதமான பாதிப்புகளும் ஏற்படவில்லை என்று அமெரிக்க தரப்பினர் கூறுவார்கள். எனவே இது எவ்வாறு இருப்பினும் யமன் ஹவுதி இராணுவத்துடைய தாக்குதல்களை சமாளிக்க முடியாமல் செங்கடல் பிரதேசத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சரக்கு கப்பல்களையும் பாதுகாக்க முடியாமல் அமெரிக்காவினுடைய 2 போர் கப்பல்களும் முழுமையாக பின்வாங்கியுள்ளன. இதிலிருந்து அமெரிக்காவினுடைய செங்கடல் கூட்டணியானது முழுமையாக தோல்வியடைந்து விட்டது என்பதனை எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அடுத்து யமன் ஹவுதி இராணுவத்தினர் செங்கடல் பிரதேசத்திலே சென்று கொண்டிருந்த பிரித்தானியாவுக்கு சொந்தமான சரக்கு கப்பல் ஒன்றினை இலக்கு வைத்து தரமான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். பிரித்தானியாவுக்கு சொந்தமான என்ட்ரோமேடா ஸ்டார் என்கின்ற எண்ணெய் கப்பலை இலக்கு வைத்து 3 ட்ரோன் தாக்குதல்களையும் 2 கப்பல் எதிர்ப்பு ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் குறித்த கப்பலில் இருந்த ஊழியர்களும் மாலுமிகளும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டிருப்பதாகவும் ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன. யமனுக்கு எதிரான வான்வழி தாக்குதலில் பிரித்தானிய தரப்பினரும் தொடர்ச்சியாக பங்கு பற்றி வருவதன் காரணத்தினால் தான் பிரித்தானியாவினுடைய சரக்கு கப்பலை இலக்கு வைத்தும் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக யமன் ஹவுதி இராணுவத்தினர் அறிவித்துள்ளார்கள். அத்தோடு பிரித்தானியாவினுடைய கப்பல்களை மாத்திரம் இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டால் அமெரிக்க தரப்பினர் கோபமடைந்து விடுவார்கள். இதனால் யமன் ஹவுதி இராணுவத்தினர் செங்கடல் பிரதேசத்தில் எஞ்சிருக்கக்கூடிய 3 அமெரிக்க போர்க்கப்பல்களை இலக்கு வைத்தும் அதிரடியான ட்ரோன் தாக்குதல்களையும் கப்பல் எதிர்ப்பு ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் அமெரிக்க கடற்படையினால் ஏவப்பட்ட $32 மில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான MQ-9 என்கின்ற ட்ரோனினையும் முழுமையாக சுட்டு வீழ்த்தியுள்ளார்கள். இதுவரைக்கும் யமன் ஹவுதி இராணுவத்தினர் அமெரிக்காவுடைய 4 MQ-9 ட்ரோன்களையும் முழுமையாக சுட்டு வீழ்த்தியுள்ளார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். எனவே யமன் ஹவுதி இராணுவத்தினர் நேற்றிரவு நீதியான முறையில் பிரித்தானிய தரப்பினருக்கும் அமெரிக்க தரப்பினருக்கும் எதிரான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். அத்தோடு இன்று அதிகாலை செங்கடல் பிரதேசத்திலே சென்று கொண்டிருந்த 2 கப்பல்களை இலக்கு வைத்தும் கப்பல் எதிர்ப்பு ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலினாலும் குறித்த கப்பல்கள் சேதமடைந்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இருப்பினும் தாக்குதலுக்குள்ளான குறித்த கப்பல் தொடர்பான மேலதிக விவரங்கள் இன்னும் வெளியிடப்படவில்லை. எனவே யமன் ஹவுதி இராணுவத்தினர் பலஸ்தீனிய மக்களுக்கு ஆதரவான அவர்களுடைய தாக்குதல்களையும் முற்றுகைகளையும் வெற்றிகரமாக மேற்கொண்டு வருகின்றார்கள். அடுத்து நேற்றிரவு ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் ஆக்கிரமிக்கப்பட்ட கோலான் குன்று பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவ தளங்களை இலக்கு வைத்தும் கிரியட் ஷமோனா மர்கலிட் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு குடியேற்ற பிரதேசங்களை இலக்கு வைத்தும் அதிரடியான
ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். கிட்டத்தட்ட 50க்கும் அதிகமான ஏவுகணை தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதைத் தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் கோலானி படைப்பிரிவின் 2வது கட்டளை தளத்தினை இலக்கு வைத்தும் புர்கான் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலினால் குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கோலானி படை சிப்பாய்கள் அழிக்கப்பட்டும் படுகாயமும் அடைந்துள்ளார்கள். அதேபோன்று இன்று காலையிலிருந்து மாலை வரை 4 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவ தளங்களை இலக்கு வைத்தும் 2 இஸ்ரேலிய குடியேற்ற பிரதேசங்களை இலக்கு வைத்தும் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். அதே நேரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தெற்கு லெபனான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கஃபர் சுபா கிராமத்தினை இலக்கு வைத்து வான்வழி தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளது. இந்த வான்வழி தாக்குதலினால் 4 பேர் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இந்த இனப்படுகொலை தாக்குதலுக்கு பதிலடி வழங்கும் முகமாக இன்றிரவு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு குடியேற்ற பிரதேசங்களை இலக்கு வைத்து ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்தினர் தரமான ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொள்வார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகமான ஹார்டஸ் ஊடகத்தினுடைய இராணுவ ஆய்வாளர் நெஹோமியா இவ்வாறு தெரிவித்துள்ளார். நெட்டன்யாஹுவின் கோழைத்தனம் மற்றும் பயத்தின் விளைவாக ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்தினர் ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கணக்கான ஏவுகணை தாக்குதல்களை வடக்கு இஸ்ரேலிலே மேற்கொண்டு வருகின்றார்கள். ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்தினுடைய தாக்குதலினால் ஒவ்வொரு நாளும் 10க்கும் அதிகமான வீடுகளும் குடியேற்ற கட்டிடங்களும் தரைமட்டமாக்கப்பட்டு வருகின்றன. அதேபோன்று கலிலி பிரதேசம் முழுமையாக வெறிச்சோடி போயுள்ளது. ஒட்டுமொத்த கலிலி பிரதேசமும் ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்தினுடைய தாக்குதலினால் சிதைக்கப்பட்டுள்ளது. ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்திற்கு எதிராக முழு பலத்துடனான முழுநீள போரொன்றினை மேற்கொள்ள முடியாத நிலைமைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தள்ளப்பட்டுள்ளது. இதற்கு பிறகு ஒருபொழுதும் ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்திற்கு எதிராக இஸ்ரேலிய ராணுவத்தினால் முழுநீள போரொன்றினை மேற்கொள்ளவே முடியாது. உண்மையிலேயே இஸ்ரேலிய ராணுவத்தினால் சிறிய போர்களை மாத்திரமே மேற்கொள்ள முடியும். அமெரிக்காவினுடைய ஆயுத உதவி இல்லாமல் மிக நீண்ட போர்களை இஸ்ரேலிய ராணுவத்தினால் மேற்கொள்ள முடியாது. மேலும் எங்களுடைய நாடானது அமெரிக்காவிலேயே முழுமையாக தங்கியுள்ளது. இப்படியான நிலைமையில் அமெரிக்காவினுடைய உதவி முழுமையாக நிறுத்தப்படுமாக இருந்தால் இஸ்ரேலினுடைய நிலைமை தலைகீழாக மாற்றப்பட்டுவிடும். அத்தோடு நாளுக்கு நாள் சர்வதேச ரீதியில் எங்களுடைய நிலைமையானது மோசமாகிக் கொண்டே செல்கின்றது. மேலும் சர்வதேச ரீதியில் எங்களுக்கு எதிரான புறக்கணிப்புகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. இவை அனைத்தும் எங்களுடைய பொருளாதார வலிமையினை பாதிக்கின்றன. எங்களுடைய நாட்டின் ஒட்டுமொத்த பாதுகாப்பையும் பாதிக்கின்றன. மேலும் இந்த நிலைமையானது எந்த சாதனைகளும் இல்லாமல் இந்த போரினை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு அழுத்தங்களை வழங்குகின்றது எனவும் குறித்த இராணுவ ஆய்வாளர் குறிப்பிட்டுள்ளார். எனவே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஆய்வாளருடைய குறித்த கருத்துக்களின் மூலம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய உண்மையான நிலைமையினை எங்களுக்கு புரிந்து கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்துடனான முழுநீள போரொன்றினை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் ஒருபொழுது மேற்கொள்ளாது என்பதனையும் இதிலிருந்து எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம். 200 நாட்களுக்கு முன்பு ஹமாஸினை நாங்கள் முழுமையாக அழிப்போம், காசாவிலிருந்து ஹமாஸினை முழுமையாக வெளியேற்றுவோம் என ஜோ பைடன் தெரிவித்திருந்தார். இதற்கமைவாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு தேவையான அனைத்து விதமான குண்டுகளையும் வழங்கினார். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு தேவையான டொலர்களையும் வழங்கினார். பலமுறை வீட்டு அதிகாரத்தினை பயன்படுத்தி இனப்படுகொலை அரசினையும் பாதுகாத்தார். மேலும் சர்வதேச ஊடகங்களையும் கட்டுப்படுத்தி பலஸ்தீனிய மக்களுக்கு எதிராகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு சார்பாகவும் வழி நடத்தினார். ஆனால் 200 நாட்களுக்கு பிறகு அமெரிக்கா முழுவதும் ஆர்ப்பாட்டங்கள் வெடித்துள்ளன. ஜோ பைடனுக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள் வெடித்துள்ளன. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு ஆதரவான ஜோ பைடனின் நிலைப்பாட்டுக்கு எதிராக ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் வெடித்துள்ளன. அமெரிக்காவுடைய தெருக்களில் அமெரிக்க பல்கலைக்கழக மாணவர்களுடைய தொடர்ச்சியான ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் மிகப்பெரிய அதிர்வினை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்க அரசு ஜோ பைடனுடைய அரசு நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு தற்போது பல்கலைக்கழக மாணவர்களுடைய ஆர்ப்பாட்டங்கள் உச்சக்கட்டத்தினை அடைந்துள்ளன. அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் ஆரம்பிக்கப்பட்ட குறித்த ஆர்ப்பாட்டங்கள் தற்போது சர்வதேச ரீதியிலும் அதிகரித்துள்ளது. அமெரிக்காவுடைய எதிர்காலத்தினை தீர்மானிக்கக்கூடிய பல்கலைக்கழக மாணவர்கள் காசாவிலே நிரந்தர யுத்த நிறுத்தத்தை ஏற்படுத்துவதற்காகவும் பலஸ்தீனிய மக்களுக்கு ஆதரவாகவும் களமிறங்கி இருப்பது அமெரிக்க அரசினை நிலைகுலைய வைத்துள்ளது. இதனால் தற்போது பல்கலைக்கழக மாணவர்களுடைய ஆர்ப்பாட்டங்களுக்கு பின்னால் ஹமாஸ் தரப்பினர் தான் இருக்கின்றார்கள் என்கின்ற போலியான குற்றச்சாட்டுகளையும் அமெரிக்க அரசு தரப்பினர் வெளியிட்டு வருகின்றார்கள். அமெரிக்காவுடைய கல்வி திட்டங்களுக்கு அமைவாக கல்வி கற்று வந்த பல்கலைக்கழக மாணவர்கள் தீவிரவாதிகளாகவும் சித்தரிக்கப்படுகின்றார்கள். இருப்பினும் பல்கலைக்கழக மாணவர்களுடைய குறித்த ஆர்ப்பாட்டமானது இனி வரக்கூடிய நாட்களில் மிகப்பெரிய அழுத்தத்தினை ஏற்படுத்த போகின்றது எனவும் அமெரிக்க ஆய்வாளர்கள் சமூக ஊடக வலைத்தளங்களில் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். உண்மையிலேயே அமெரிக்க பல்கலைக்கழக மாணவர்களுடைய ஆர்ப்பாட்டங்களும் தொடர்ச்சியான போராட்டங்களும் சர்வதேச ரீதியில் மிகப்பெரிய தாக்கத்தினை ஏற்படுத்தியுள்ளது. அதிலும் குறிப்பாக அமெரிக்காவுடைய அரசியல் களத்திலே மிகப்பெரிய தாக்கத்தினை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் தான் தற்போது பல்கலைக்கழக மாணவர்களுடைய இந்த ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டங்களையும் முழுமையாக முடக்குவதற்கு எல்லாவிதமான முயற்சிகளையும் அமெரிக்க அரசு மேற்கொண்டு வருகின்றது. இதற்கமைவாக அமெரிக்க போலீசார் குறித்த ஆர்ப்பாட்டங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். மேலும் ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கணக்கான பல்கலைக்கழக மாணவர்கள் கைது செய்யப்படுகின்றார்கள். அதே போன்று நூற்றுக்கணக்கான ஆசிரியர்களும் பேராசிரியர்களும் கைது செய்யப்படுகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் பல்கலைக்கழக நிர்வாகங்கள் இந்த ஆர்ப்பாட்டங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஆசிரியர்களையும் பேராசிரியர்களையும் அவர்களுடைய பதவியில் இருந்தும் நீக்கி வருகின்றது. நேற்றைய தினத்தில் மாத்திரம் 30க்கும் அதிகமான ஆசிரியர்களுடைய பேராசிரியர்களுடைய பதவிகள் நீக்கம் செய்யப்பட்டுள்ளன. அதே நேரம் சில பல்கலைக்கழக நிர்வாகங்கள் பல்கலைக்கழக மாணவர்களுடைய கோரிக்கைகளையும் ஏற்றுக்கொண்டுள்ளார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடனான எல்லாவிதமான தொடர்புகளையும் குறித்த பல்கலைக்கழகங்கள் முறித்துக் கொள்வதாகவும் அறிக்கைகளையும் வெளியிட்டுள்ளார்கள். நேற்றைக்கு முன்தினம் அமெரிக்காவுடைய 18 பல்கலைக்கழகங்களில் ஆரம்பிக்கப்பட்ட குறித்த ஆர்ப்பாட்டங்கள் நேற்றைய தினம் 38 பல்கலைக்கழகங்களில் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன. இன்றைய தினம் இந்த
ஆர்ப்பாட்டம் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய 65க்கும் அதிகமான பல்கலைக்கழகங்களில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அதேபோன்று பிரான்சிலும் இத்தாலியிலும் ஆரம்பிக்கப்பட்ட பல்கலைக்கழக மாணவர்களுடைய ஆர்ப்பாட்டம் இன்றைய தினம் அடுத்த கட்டத்தினையும் அடைந்துள்ளது. எனவே இனி வரக்கூடிய நாட்களில் பல்கலைக்கழக மாணவர்களுடைய குறித்த ஆர்ப்பாட்டங்கள் மிகப்பெரிய அழுத்தத்தினையும் சர்வதேச ரீதியில் வழங்கப் போகின்றது. அத்தோடு பலஸ்தீனிய மக்களும் பலஸ்தீனிய எதிர்ப்பு குழுக்களும் பல்கலைக்கழக மாணவர்களுடைய குறித்த ஆர்ப்பாட்டத்திற்கு ஆதரவினை வெளிப்படுத்தியுள்ளார்கள். மேலும் பலஸ்தீனிய மக்களுக்காக களமிறங்கி இருக்கக்கூடிய பல்கலைக்கழக மாணவர்களுக்கு தங்களுடைய நன்றிகளையும் தெரிவித்துள்ளார்கள். அத்தோடு குறித்த ஆர்ப்பாட்டங்களினால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நிலை குலைந்து போயுள்ளது. அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் நடைபெற்று வரக்கூடிய குறித்த ஆர்ப்பாட்டங்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தரப்பினர் யூதர்களுக்கு எதிரான சதி என்றும் குறிப்பிடுகின்றார்கள். அத்தோடு இன்றைய தினம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் மாறி ஊடகமானது இவ்வாறு தெரிவித்துள்ளது. அமெரிக்காவினுடைய அரசியல் எதிர்காலத்தினை தீர்மானிக்கக்கூடிய மாணவர்களை உள்ளடக்கி அமெரிக்க பல்கலைக்கழகங்கள் தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக திரும்பி இருப்பது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய மிகப்பெரிய தோல்வியாகும். மேலும் இது ஒட்டுமொத்த சர்வதேசத்திலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை தனிமைப்படுத்தக்கூடிய செய்தியாகும். பலஸ்தீனிய மக்களுக்கு ஆதரவான பல்கலைக்கழக மாணவர்களுடைய தொடர்ச்சியான ஆர்ப்பாட்டம் இஸ்ரேலிய தலைமைகளுக்கு மிகப்பெரிய தலையீடியாக மாறி இருப்பதாகவும் மாறி ஊடகமானது செய்திகளை வெளியிட்டுள்ளது. சீன அரசானது ஹமாஸினுடைய பிரதிநிதிகளுக்கும் பலஸ்தீன அதிகார சபையினுடைய பிரதிநிதிகளுக்கும் ஒரு மிக முக்கியமான அழைப்பு ஒன்றை விடுத்துள்ளது. காசானுடைய யுத்தக்களம் தொடர்பாக கலந்துரையாடல்களை மேற்கொள்வதற்காகவும் காசானுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் தொடர்பாக கலந்துரையாடல்களை மேற்கொள்வதற்காகவுமே சீனாவுடைய தலைமைகள் இந்த அழைப்பினை விடுத்திருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன. ஏற்கனவே ரஷ்யாவிலும் இவை தொடர்பான கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. ரஷ்யாவிலே நடைபெற்ற கலந்துரையாடலின் அடுத்த கட்டமாகத்தான் தற்போது சீனாவிலும் இந்த கலந்துரையாடல்கள் நடைபெறப் போவதாகவும் சீன பிரதிநிதிகளின் ஆலோசனைகளுக்கு கீழாலும் இந்த கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப் போவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. அடுத்து சவுதி அரேபிய அரசானது காசானுடைய எதிர்காலம் தொடர்பாகவும் காசானுடைய யுத்த நிலைமை தொடர்பாகவும் கலந்துரையாடுவதற்கான அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளுக்கும் அழைப்பு விடுத்துள்ளார்கள். அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சருடனும் பிரித்தானிய வெளியுறவுத்துறை அமைச்சருடனும் ஜோர்டான், கத்தார், எகிப்து மற்றும் பலஸ்தீன அதிகார சபை பிரதிநிதிகளுடனும் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளை சவுதி அரேபிய அரசு ஆரம்பிக்கப் போவதாக ப்ளூம்பர்க் ஊடகமானது செய்திகளை வெளியிட்டுள்ளது. ஏற்கனவே இவ்வாறான 2 கலந்துரையாடல்கள் சவுதி அரேபிய அரசினுடைய தலைமைக்கு கீழால் நடைபெற்றுள்ளன. அத்தோடு 200 நாட்களுக்கு பிறகு இந்த கலந்துரையாடல்களின் மூலமாக மாற்றங்களை ஏற்படுத்த முடியும் என நீங்கள் நினைக்கின்றீர்களா? 200 நாட்களாக அரபு நாடுகளினால் சாதிக்க முடியாததை 200 நாட்களுக்கு பிறகு சாதிப்பார்கள் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா? இவை தொடர்பான உங்களுடைய கருத்துக்களையும் பதிவிடுங்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிறைச்சாலைகளில் பலஸ்தீனிய பணைய கைதிகளுடைய எண்ணிக்கையானது பல மடங்கு அதிகரித்துள்ளது. அக்டோபர் 7ஆம் தேதிக்கு பிறகு 7000க்கும் அதிகமான பலஸ்தீனியர்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். அதற்கு முன்பு ஏற்கனவே 8000க்கும் அதிகமான பலஸ்தீனிய கைதிகள் இஸ்ரேலிய சிறைகளில் அடைத்து வைக்கப்பட்டிருந்தார்கள். எனவே தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிறைகளில் 15000க்கும் அதிகமான பலஸ்தீனிய கைதிகள் இருக்கின்றார்கள். இதனால் அதிகளவான பலஸ்தீனிய கைதிகளுக்கு மரண தண்டனை வழங்கப்பட வேண்டுமெனவும் அவர்களை படுகொலை செய்துவிட வேண்டுமெனவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை தேசிய பாதுகாப்பு அமைச்சர் பென் குவிர் தெரிவித்திருந்தார். எனவே இந்த படுகொலை பயங்கரவாத அமைச்சர் நேற்றைய தினம் வாகன விபத்து ஒன்றில் சிக்கியுள்ளார். இந்த வாகன விபத்து தொடர்பான காணொளிகளும் வெளியாகியுள்ளன. அவற்றினை நான் டெலிகிராம் சேனலிலும் பதிவிட்டுள்ளேன். அத்தோடு வாகன விபத்திலே சிக்கிய பயங்கரவாத அமைச்சருடைய விலா அன்புகள் முடிவுக்குள்ளாகியுள்ளன. அவருடைய உயிருக்கு எந்தவிதமான பாதிப்புகளும் இல்லை என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வைத்தியர்களும் தெரிவித்துள்ளார்கள். இருப்பினும் பலஸ்தீனிய மக்களுடைய சாபம் அவரை ஒருபொழுதும் சும்மா விடப் போவதில்லை. அடுத்து நெதன்யாஹு நேற்றைய ஊடக சந்திப்பில் இவ்வாறு தெரிவித்திருந்தார். சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் எந்த தீர்ப்பும் எங்களை பாதிக்காது. இவர்களுடைய எந்த தீர்ப்பும் இஸ்ரேலை பாதிக்காது. மேலும் சர்வதேச நீதிமன்றத்தின் எந்த தீர்ப்பினையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதும் இல்லை. அதே போன்று எங்களை கைது செய்வதற்கான சர்வதேச பிடியாணை வழங்கப்பட்டாலும் அவற்றினையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை எனவும் நெதன்யாஹு வெளிப்படையாக தெரிவித்துள்ளார். சர்வதேச பிடியாணையை வழங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருப்பதன் காரணத்தினால் தான் நெதன்யாஹு ஊடக சந்திப்பின் போது இவ்வாறான கருத்துக்களை வெளியிட்டுள்ளார் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் சேனல் 12 ஊடகமானது செய்திகளை வெளியிட்டுள்ளது. உண்மையில் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் அமெரிக்காவினை மீறி நெதன்யாஹுவுக்கு எதிராக சர்வதேச பிடியாணையை ஒருபொழுதும் வழங்காது. அவ்வாறு வழங்கினாலும் நெதன்யாஹுவும் அவருடைய பயங்கரவாத அமைச்சர்களும் ஒருபொழுதும் கைது செய்யப்பட மாட்டார்கள். எல்லா சர்வதேச நீதிமன்றங்களும் சர்வதேச சட்டங்களும் சர்வதேச அமைப்புகளும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் அமெரிக்க ஆக்கிரமிப்புக்கும் சார்பாகவே நடந்து கொள்வார்கள். இந்த சர்வதேச நீதிமன்றங்களும் சர்வதேச சட்டங்களும் அமெரிக்காவையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பையும் தவிர ஏனைய நாடுகளை கட்டுப்படுத்துவதற்காகவே அமைக்கப்பட்டுள்ளன. அமெரிக்கா உட்பட 17 நாடுகள் ஒன்றிணைந்து நேற்றைய தினம் ஒரு புதிய ஒப்பந்தம் ஒன்றினை முன்வைத்திருந்தார்கள். இவை தொடர்பாக நேற்றைய காணொலியில் நான் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். ஹமாஸ் தரப்பினரினால் முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய 4 மிக முக்கியமான நிபந்தனைகளில் 2 நிபந்தனைகளை மாத்திரமே ஏற்றுக்கொண்டு குறித்த ஒப்பந்தமானது முன்வைக்கப்பட்டிருந்தது. அத்தோடு நேற்றிரவு குறித்த ஒப்பந்தம் ஹமாஸ் தரப்பினருக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து இன்றைய தினம் ஹமாஸுடைய தலைமைகள் குறித்த ஒப்பந்தம் தொடர்பான அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டுள்ளார்கள். 18 நாடுகள் கையெழுத்திட்டு வெள்ளை மாளிகையினால் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய குறித்த ஒப்பந்தம் தொடர்பாக நாங்கள் கூர்ந்து கவனித்து வருகின்றோம். மேலும் குறித்த ஒப்பந்தத்தில்
ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விடயங்களையும் நாங்கள் ஆராய்ந்து வருகின்றோம். இந்த ஒப்பந்தமானது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பணைய கைதிகளை விடுதலை செய்வதற்கான அழுத்தத்தினையே அதிகம் வழங்குகின்றது. இனப்படுகொலை தாக்குதலினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய எங்களுடைய மக்களுடைய உரிமை தொடர்பாக இந்த ஒப்பந்தத்தில் பெரிதளவில் குறிப்பிடப்பட்டிருக்கவில்லை. மேலும் எங்களுடைய மக்களின் உரிமை முதன்மைப்படுத்தப்படவில்லை. நிரந்தர போர் நிறுத்தத்தை ஏற்படுத்துவது தொடர்பாகவும் வடக்கு காசாவிற்குள்ளே பலஸ்தீனிய மக்கள் இடம்பெறுவது தொடர்பாகவும் குறித்த ஒப்பந்தத்தில் சில விடயங்கள் குறிப்பிடப்பட்டிருந்தாலும் ஹமாஸினுடைய 4 நிபந்தனைகளையும் இந்த ஒப்பந்தமானது பூர்ணப்படுத்தவில்லை. அது மட்டுமல்லாமல் குறித்த ஒப்பந்தத்தின் உட்பிரிவுகளில் தெளிவில்லாத தன்மை காணப்படுகின்றது. எங்களுடைய 4 நிபந்தனைகளையும் முழுமையாக ஏற்றுக்கொள்ளும் சந்தர்ப்பத்தில் மாத்திரம்தான் நாங்கள் எந்த ஒரு ஒப்பந்தத்தினையும் முழுமையாக ஏற்றுக்கொள்வோம். எங்களுடைய 4 நிபந்தனைகளும் முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்படாமல் பணைய கைதிகளுடைய பரிமாற்றமும் மேற்கொள்ளப்பட மாட்டாது. எங்களுடைய நிபந்தனைகளை நாங்கள் தெளிவாக குறிப்பிட்டிருப்பதை போன்று ஒப்பந்தத்தினுடைய முன்மொழிவுகளும் தெளிவாக குறிப்பிடப்பட வேண்டும் எனவும் ஹமாஸ் தரப்பினர் குறித்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார்கள். எனவே அமெரிக்காவும் 17 நாடுகளும் ஒன்றிணைந்து முன்வைத்திருக்கக்கூடிய குறித்த ஒப்பந்தத்தினை ஹமாஸ் தரப்பினர் முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை. ஹமாஸுடைய 2 நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டு இந்த ஒப்பந்தம் வெளியிடப்பட்டிருப்பது ஹமாஸுடைய வெற்றியை எடுத்து காட்டுகின்றது. மேலும் இனி வரக்கூடிய நாட்களில் ஹமாஸுடைய 4 நிபந்தனைகளையும் ஏற்றுக்கொண்டு அதற்கான புதிய ஒப்பந்தம் ஒன்று முன்வைக்கப்படுமாக இருந்தால் நிச்சயமாக ஹமாஸ் தரப்பினர் அதற்கு சம்மதிப்பார்கள் எனவும் பலஸ்தீனிய ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். அடுத்து அமெரிக்காவினால் முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய குறித்த ஒப்பந்தம் ஹமாஸ் தரப்பினரினால் நிராகரிக்கப்பட்டதை தொடர்ந்து எகிப்தினுடைய மத்தியஸ்தர்களும் ஒரு புதிய ஒப்பந்தம் ஒன்றினை முன்வைத்துள்ளார்கள். எகிப்தினால் முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய குறித்த ஒப்பந்தமானது 2 கட்டங்களை கொண்டதாகும். இந்த 2 கட்டங்களிலும் இஸ்ரேலிய பணைய கைதிகளும் பலஸ்தீனிய பணைய கைதிகளும் பரிமாற்றம் செய்யப்படுவார்கள். மேலும் குறித்த ஒப்பந்தத்தின் மூலமாக 2 வருடத்திற்கான யுத்த நிறுத்தம் ஏற்படுத்தப்படும் எனவும் வாஷிங்டன் போஸ்ட் ஊடகமானது செய்திகளை வெளியிட்டுள்ளது. அத்தோடு இது ஒரு புறம் இருக்க இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தரப்பினரும் இன்றைய தினம் இன்னும் ஒரு புதிய முன்மொழிவு ஒன்றையும் முன்வைத்துள்ளார்கள். இன்று மாலை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினால் முன்வைத்திருக்கக்கூடிய குறித்த முன்மொழிவானது ஹமாஸ் தரப்பினருக்கு வழங்கப்பட்டுள்ளது. இன்னும் ஓரிரு நாட்களில் 2 முன்மொழிவுகளையும் பார்வையிட்டு அதற்கான பதில்களை வழங்குவதற்கு தயாராக இருப்பதாகவும் ஹமாஸ் தலைமைகள் அறிவித்துள்ளார்கள். உண்மையிலேயே ஹமாஸுடைய 4 நிபந்தனைகளும் ஏற்றுக்கொள்ளப்படாதவரை எந்தவிதமான ஒப்பந்தங்களும் கைச்சாத்திடப்பட மாட்டாது. ஹமாஸ் தரப்பினர் பலஸ்தீனிய மக்களுடைய உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய அந்த 4 நிபந்தனைகளிலும் உறுதியாக இருக்கின்றார்கள். எனவே நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் எவ்வாறான மாற்றங்கள் ஏற்படுகின்றது என்பதனை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். அத்தோடு குறித்த காணொளி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களையும் பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.